நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 74 அதிகாரம். கர்த்தாவே, என்றென்றைக்கும் நீர் ஏன் உம்முடைய ஆடுகளை தள்ளி விடுகிறீர்? நீர் ஏன் எங்கள் மேல் கோபமாயிருக்கிறீர்? அதாவது, உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் நீர் ஏன் கோபமாயிருக்கிறீர்? எங்களை ஏன் தள்ளி விடுகிறீர் சுவாமி? கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சுதந்திரமாயிருக்கிறோம். நீர் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களை மீட்டு கொண்டீரே, அதை நினைத்தருளும். எங்கள் மேல் ஏன் கோபமாயிருக்கிறீர்? நீர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறீரே. நாங்கள் சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறோம். நீரோ எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறீர். உம்முடைய சொத்தான நீர் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும். நீரே எங்களுக்குள் இருந்து வாசம் பண்ணுகிறீரே. அப்படி இருக்க எங்கள் மேல் நீர் ஏன் கோபமாயிருக்கிறீர்? இந்த சங்கீதம் ஆசாப் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக உரைத்த செய்தியாய் இருக்கிறது. இது அந்த காலத்திலும் கர்த்தருடைய தேவாலயம் இல்லாமல் இருந்தது, தாவீது ராஜாவின் காலத்தில். ஏனென்றால் சாலமோன் ராஜா தான் வந்து தேவாலயம் கட்டினார். அது வரைக்கும் தேவாலயம் இல்லை. அந்த நிலையை குறித்து தாவீது ராஜா பாடியிருக்கிறார், தேவாலயம் இல்லையே சுவாமி என்று. ஆனால் இன்றும் இதே நிலை நிலவுவதை நாம் காணலாம். இன்றும் உலகத்தில் கர்த்தருக்கு தேவாலயம் இல்லை. எருசலேமில் இருக்க வேண்டிய பரிசுத்த தேவாலயம் இன்னும் கட்டப்படவில்லை. 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதற்கான முயற்சிகளை ஜனங்கள் செய்து வருகிறார்கள், யூதர்கள் செய்கிறார்கள் என்றாலும் இன்னும் கட்டப்படவில்லை. இது அந்த காலத்தில் தாவீது ராஜாவின் காலத்தில் இருந்த அதே நிலை இன்றும் இருப்பதை நாம் காணலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள், இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்கிறது. இதில் பல காரியங்கள் மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் இன்று நடக்கிற எருசலேமில் நடக்கிற காரியங்களை குறிப்பதாக உள்ளது. நெடுங்காலமாய் உம்முடைய ஸ்தலம் பாழாய் கிடக்கிறது சுவாமி. எருசலேம் பாழாய் கிடக்கிறது, தேவாலயம் அங்கு இல்லை. அந்த இடத்தில் எழும்பி அருளும். நீர் உம்முடைய வாசஸ்தலத்தில் வந்து சேரும். உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். சத்துருவோ அதை கெடுத்து போட்டான். உம்முடைய பாதங்கள் இருக்க வேண்டிய தேவாலயம் இருக்க வேண்டிய எருசலேம் நகரம் பாழாய் கிடக்கிறது. உம்முடைய சத்துரு அனைத்தையும் அது கெடுத்து போட்டான். இப்படியாக அவனுடைய அதிகாரத்தில் கர்த்தருடைய இடம் இருக்கிறது, கர்த்தருடைய நகரம். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள் நுழைந்து கெர்ச்சித்து அங்கு உம்முடைய சத்துருக்கள் தங்கள் கொடிகளை நாட்டுகிறார்கள். அவர்களுடைய இடமாக அவைகள் மாறி போயின. உம்முடைய வாசஸ்தலம் அவர்களுடைய இடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கோடாரிகளை ஓங்கி மரத்தை வெட்டுகிறவன் பாராட்டப்படுகிறான். உம்முடைய சித்திர வேலை ஆகிய தேவாலயத்தின் செயல்களை எல்லாம் அவர்கள் அழித்து போடுகிறார்கள், எரித்து போடுகிறார்கள். சம்மட்டிகளால் அடித்து உடைத்து போடுகிறார்கள். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் அக்னிக்கு இரையாக்கினார்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அதை அதம் பண்ணினார்கள். இப்படியாக தேவாலயத்தை அவர்கள் இடித்து அடித்து போடுகிறார்கள். உம்முடைய சத்துக்களாகிய துன்மார்க்கர் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், எங்களை நிர்த்தூளி ஆக்கி போட வேண்டும், உம்முடைய ஜனமாகி எங்களை அழித்து போட வேண்டும் என்று அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எங்களை நோக்கி பாரும். இவர்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவோம் என்று சொல்லி தேவாலயத்தை எல்லாம் இடித்து போடுகிறார்கள். அவர்கள் நிர்மூலமாக்க வேண்டும், ஒன்றுமே இருக்கக்கூடாது, அவர்கள் அடிச்சுவடு கூட இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டுதான் இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்கள் இல்லை சுவாமி. எங்களுக்கென்று இருந்த எந்த அடையாளமும் இல்லை. எங்களுக்கென்று தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு தீர்க்க தரிசியும் இல்லை. இதெல்லாம் எப்படி நிறைவேறி முடிந்து
எப்பொழுது நல்ல காலம் வரும் என்று, இப்படிப்பட்ட துன்ப நாட்கள் எதுவரைக்கும் என்று எங்களுக்கு சொல்லுபவரும் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, எதுவரைக்கும் துன்மார்க்கன் உம்மை தூஷிப்பான்? எதுவரைக்கும் சத்துரு நிந்தித்துக் கொண்டிருப்பான்? அவன் இப்படியாக நிந்தித்து வேதனைப்படுத்தி துன்பமான மொழிகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறானே. துன்மார்க்கன் உம்முடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டே இருப்பானோ? இப்படியே போய்விடுமோ? உம்முடைய வலது கரத்தை ஏன் சுவாமி முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை நீர் எடுத்து ஓங்கி அவர்களை துன்மார்க்கரை அழித்து போடும். உம்முடைய சத்துருக்களை நீர் அழித்து போடும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற எங்கள் தேவனே, நீர் ராஜா, எங்கள் ராஜாவாய் இருக்கிறீர். இந்த பூமியில் ஒவ்வொரு காலங்களிலும் எங்களை நீர் ரட்சித்து பாதுகாத்து வருகிறீர். உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் எப்படிப்பட்ட நிலைகளிலும் நீரே எங்களை மீட்டு கொண்டு எங்களை பாதுகாத்து வருகிறீர். பூர்வ காலம் முதல் இந்த பூமிக்கு ரட்சித்து பாதுகாத்து வருகிற எங்கள் தேவனே, நீரே எங்கள் ராஜா. நாங்கள் உம்மை அண்டிக் கொள்கிறோம். உம்மையே எங்கள் ஆளுகைக்குரியவராக, எங்கள் ராஜாவாக, எங்கள் தெய்வமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நீர் எங்களை காத்து கொண்டோம். கர்த்தாவே, நீர் சமுத்திரத்தின் ஜலத்தை இரண்டாக பிளந்தீர். அப்படி நீர் தண்ணீரை பிளக்கும் போது தண்ணீரின் அதிகாரியாகிய பொல்லாத ஆவி வலு சர்ப்பம் அங்கே இருந்தது. அந்த பொல்லாத ஆவியின் வலு சர்ப்பத்தின் தலையை நீர் உடைத்து போட்டீர். நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தாவே, நீர் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த போது முதலைகளை நீர் நொறுக்கி பட்சித்து போட்டீர். முதலைகளின் தலைகளை உடைத்து போட்டீர். அதன் சரீரத்தை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். முதலையை போன்ற பொல்லாத ஆவிகள் அங்கிருந்தன. அவைகளை எல்லாம் அழித்து போட்டு இஸ்ரவேலை காப்பாற்றினீர். வலு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கும் முதலைகளின் ஆவிகளுக்கும் கர்த்தாவே, கொடூரமான பொல்லாத ஆவிகளுக்கு நீர் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து கொண்டீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர் கர்த்தாவே. அதை பிளந்து ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர். மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். உம்முடைய ஜனங்களுக்காக நீர் இவ்வளவாய் காப்பாற்றி உம்முடைய வல்லமையை நீர் காட்டினீர். சுவாமி, உம்முடைய வல்லமை மிகவும் பெரியது. உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்தீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. கர்த்தாவே, இவைகளை நீரே படைத்தீர். சூரியனையும் நிலாவையும் நீரே படைத்தீர். ஒளியை படைத்ததும் நீர்தான் கர்த்தாவே. பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். பூமி எந்தெந்த இடத்தில் எப்படி எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று கடலுக்கு நீர் ஆணையிட்டு கொடுத்து எல்லைகளை நியமித்தீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். ஆம் சுவாமி, மழை பெய்வதும் உம்மாலே, வெயில் அடிப்பதும் உம்மாலே, இயற்கை எல்லாம் உம்மாலே இயங்குகிறது சுவாமி. உம்முடைய கட்டளைகளின்படியே இயங்குகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இயற்கையின் அத்தனை காரணிகளையும் படைத்தவர் நீரே. எல்லாவற்றையும் படைத்தவர் நீரே. கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்தான். அதை சற்று நினைத்து பாரும். அவர்களை அழித்து போடும். அறிவில்லாத ஜனங்கள் உம்மை தூஷித்தார்களே, அதையும் நினைத்து பாரும். அவர்களை நீர் தண்டித்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும். அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள், செயல்பட்டார்கள். உம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டரிடத்தில் ஒப்புக்கொடாதேயும். உம்முடைய காட்டுப்புறாவாகிய உம்முடைய ஜனமாகிய எங்களை நீர் துஷ்டருடைய கைக்கு ஒப்பு கொடுக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும். துன்பம் எங்களுக்கு நேரிடாமல் காத்து கொள்ளும். உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உம்மை நம்பியிருக்கிற ஏழைகளாகிய எங்களின் கூட்டத்தை நீர் ஒருபோதும் மறவாதேயும். எங்களுக்கு இறங்கும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் சுவாமி. நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை நீர் நினைத்தருளும். நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும். பூமியில் உள்ள இருளான இடங்களில் கொடுமைகள் நிரம்பி இருக்கிறது. பொல்லாத ஆவிகளின் இடங்கள் எல்லாம், அவற்றின் ஆளுகைக்குள் இருக்கிற இடங்கள் எல்லாம் மிகவும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது.
துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பக்கூடாது சுவாமி. அப்படி அவர்கள் திரும்ப விடாமல் செய்யும். துன்பப்பட்டவர்களுக்கு நற்பலனை தாரும். அவர்களை காப்பாற்றி அருளும். உம்முடைய ஏழைகளையும் எளியவர்களையும் மறவாதேயும். அவர்களை காத்து கொள்ளும் சுவாமி. ஏழைகளும் எளியவர்களும் உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி செய்யும். அவர்களை கர்த்தாவே, தேவனே, எழுந்தருளும் சுவாமி. உமக்காக நீரே வழக்காடும். உம்மை நிந்திக்கிறவர்களை பாரும். அவர்களிடத்தில் அறிவில்லை. மதியீனமான அவர்களுடைய செயல்களை நீரே பாரும். அவர்களால் உமக்கு வரும் தினந்தோறும் வரும் நிந்தையை நினைத்து பாரும். அவர்கள் உம்மை தூஷிக்கிறார்கள். உம்முடைய சத்துருக்களின் ஆர்ப்பரிப்பையும் அவர்களுடைய ஆரவாரத்தையும் அவர்களுடைய அமளியையும் நினைத்து பாரும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய அமளி அதிகமாய் எழும்புகிறது. கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்கள் பலத்து போகிறார்கள். அவர்களை நீர் அழித்து போடும். காத்தருளும். உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. துன்மார்க்கருக்கு நீதி கிடைத்து நியாய தீர்ப்பு கிடைக்கவும், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெபமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து நாமும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். முக்கியமாக இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால், எப்பொழுது கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால், நாம் நீதிமான்களாக நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியை விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. அப்படிப்பட்ட மனமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். சங்கீதம் 75. கர்த்தரை நாம் துதிப்போம். எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமம் மிகவும் நமக்கு அருகில் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அதை எப்படி நாம் அறியலாம் என்றால், கர்த்தருடைய கிரியைகளே அவைகளை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய கிரியைகள், அவர் செய்யும் செயல்கள் கர்த்தர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நம்மளுடைய துன்ப நேரத்திலும் நம்மளுடைய பாடுகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி ஆற்றி தேற்றுகிறார். அவரை நம்பியிருக்கும் பொழுது நமக்கு ஒரு தோல்வியும் வருவதில்லை. அவருடைய செயல்களை நாம் காணும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறார், நம்மை எவ்வளவு பத்திரமாய் பார்த்து கொள்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் மிகவும் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார். அதாவது நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அவர் நியமித்த காலத்தில் அவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அது யதார்த்தமாய் இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு அப்படி என்றால் அது மிகவும் தந்திரம் உள்ளதாயும் தீவிரமானதாயும் இருக்காது. மிகவும் யதார்த்தமாய் இருக்கும். எளிமையான வடிவில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் அவரவர் செய்த பாவத்திற்கும் துன்பத்திற்கும் ஏற்ப துன்மார்க்கருக்கு நிச்சயமாய் நியாய தீர்ப்பை தருவார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதி தவற மாட்டார். பூமி தன்னுடைய குடிகளோடு கரைந்து போகிறது. பூமியில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்து அழிந்து போகிறார்களோ அதுபோல பூமியும் சேர்ந்து அழிந்து போகிறது. அது கரைந்து போகிறது. அதன் தூண்களை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அதாவது வேதாகமத்தில் பல இடங்களில் மனிதனுடைய இருதயத்திற்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது பூமி செழிப்பானதாய் இருக்கும், நமக்கு நற்பலன்களை தரும். அதே போல நாம் துன்மார்க்கராய் மாறி துன்மார்க்கம் செய்யும் பொழுது, பாவ வழியில் ஈடுபடும் போது இயற்கையும் நம்மை தண்டிக்கிறது. இயற்கையின் சீற்றங்கள் எழும்புகிறது. அதையெல்லாம் கர்த்தரே நியாய தீர்ப்பாய் நமக்கு கொடுக்கிறார். பூகம்பம் வருவது, நிலநடுக்கம், சுனாமி, பெருவெள்ளம் போன்றவைகள் எல்லாம் வந்து பூமியை அழிப்பது, ஜனங்களை அழிப்பது நாம் செய்கிற பாவத்திற்கேற்ற கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் நீதிமான்களாய் வாழும் போது நாமும் பாதுகாக்கப்படுகிறோம். நம்மளுடைய தேசம் பாதுகாக்கப்படுகிறது. நம்மளுடைய இயற்கையான பூமி, நிலம் பாதுகாக்கப்படுகிறது. நாம் பாவம் செய்யும் போதோ
நம்முடைய பாவம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் நம்முடைய பூமியையும் நாம் வாழ்கிற இந்த பூமியையும் கெடுத்து போடுகிறது. அதை நன்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எந்தவித பாவத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. எந்த மனிதனானாலும் தான் செய்கிற செயல்கள் நீதியானவைகளா என்று பார்த்து செய்யும் பொழுது, நீதியின் பாதையில் நடக்கும் போது நாமும் பாதுகாக்கப்படுகிறோம், இந்த பூமியும் பாதுகாக்கப்படுகிறது. வீம்புக்காரர்கள் வீம்பை பேசாதிருப்பார்களாக. துன்மார்க்கர் தங்கள் கொம்பை உயர்த்தாதிருப்பார்களாக. வீம்புக்காரர்கள் வீம்பு பேசி திரிகிற ஜனங்கள் அதை நிறுத்தட்டும். பாவம் செய்கிறவர்கள் நிறுத்தட்டும். வீம்பு பேசுவது, கொடுமை செய்வது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அவர்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்புவது நல்லது. அது அவர்களை காப்பாற்றும். துன்மார்க்கரே, உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள். பாவ வழியில் வாழ்கிற மனிதர்களே, பாவம் செய்து அதை தன்னை திறமைசாலி என்று எண்ணிக்கொண்டு உயர்ந்தவன், நான் பெரியவன் என்று நினைத்து கொண்டு பாவத்தில் பெருகியிருக்கிற மனங்கள், பாவம் செய்து பழகி இருக்கிற மனிதர்கள் அதை விட்டு திரும்பட்டும். அவர்கள் கொம்பை உயர்த்தாதிருப்பார்களாக. துன்மார்க்கரே, உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள். இருமாப்புடைய கழுத்துடையவர்களாய் இல்லாதிருங்கள். உங்கள் கடின குணத்தை விட்டு விடுங்கள். துன்மார்க்கருடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில்லை. தெய்வ பயம் இல்லை. அவர்கள் தங்கள் மனம் போக்கின போக்கில் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களை உயர்த்தாமலும் இருமாப்பாய் இராமலும் தங்கள் இருதயத்தின் கடினத்தை விட்டு மனம் திரும்புவது நல்லது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. வாழ்க்கையில் வெற்றி என்பது அந்த திசையில் இந்த திசையில் இருந்து எங்கிருந்தும் வராது. அது கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு வர வேண்டும். கர்த்தரே நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவரே நமக்கு வெற்றியையும் தோல்வியையும் தருகிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவரிடத்தில் வெற்றியை பெற்றுக் கொள்வோம். ஒருவனை தாழ்த்துவதும் ஒருவனை உயர்த்துவதும் கர்த்தரே. அவரே அதை செய்கிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தின் பாத்திரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர் கர்த்தர் பூமியில் ஊற்றுகிறார். துன்மார்க்கர் அதை குடிக்கிறார்கள். அதாவது இது கர்த்தருடைய கோபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கோபமாகிய நியாய தீர்ப்பு, தண்டனைகள் இந்த பூமிக்கு வருகிறது. அது துன்மார்க்கரை அழித்து போடும். அது அவர்களுக்குரியது. துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தண்டனைகள், நியாய தீர்ப்புகள் வருகிறது. நானோ என்றென்றைக்கும் கர்த்தரை துதித்து, நானோ இதை அறிவித்து, துன்மார்க்கருக்கு வரும் முடிவையும் நியாய தீர்ப்பையும் அறிவித்து, யாக்கோபின் தேவனுக்கு நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று இப்படியாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளையும் துன்மார்க்கருக்கு வரும் பலனையும் நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கும் அறிவித்து, நாமும் நீதியின் பாதையில் நடந்து மற்றவர்களையும் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். கர்த்தர் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவார். நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்துவார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். எப்பொழுதும் அவர் நீதிமான்களோடு பக்கத்திலேயே இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். துன்மார்க்கரை அழிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாய் எழும்பி நடக்கிற துன்மார்க்கரும் துன்மார்க்கரின் செயல்களும் அவர்களுடைய கிரியைகளும் அழிந்து போகும். கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. கர்த்தர் நல்லவர், நம்மை என்றென்றும் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். அன்புள்ள தெய்வம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு அமர்ந்திருப்போம். அவருடைய நாள் வரும், நம்மை காத்தருளுவார். தேவன் யூதாவில் அறியப்பட்டிருக்கிறார். யூதர்கள் யூதா தேசத்தில் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலர்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரும் கிறிஸ்தவர்களே, இஸ்ரவேலர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை துதிப்போம், பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர்.
சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தருடைய கூடாரம் இந்த பூமியிலும், சீயோன் மலை, பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலையில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தரோடு கூட நாம் அங்கு போய் வாழப் போகிறோம். நமக்காக கர்த்தர் சீயோன் மலையில் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறார். அதாவது சீயோன் மலை என்பது பூமியில் இருப்பதாகவும் வானத்தில் பரலோகத்திலும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்கிறவர்கள் சீயோன் மலையில் 1,44,000 பேர் கர்த்தருடன் கூட இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பரலோகத்திலும் சீயோன் மலை இருக்கிறது. கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுகிறார். அவருக்கு கூடாரம் இந்த பூமியில் இருக்கிறது. பரலோகத்தில் சீயோன் மலையில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கிருந்து பூமியில் இருக்கிற வில்லையும் அம்பையும் பட்டயத்தையும் கேடகத்தையும் யுத்தத்தையும் முறித்து போட்டார். பரலோகத்தில் வாசம் செய்கிற சீயோன் மலையில் வாசம் செய்கிற நம் தேவன் அங்கிருந்து பூமியில் சமாதானத்தை தந்தார். யுத்தங்கள், பட்டயங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி போட்டு சீயோன் மலையில் அவர் சமாதானத்தை தந்தார். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் எல்லா யுத்தங்களும் ஒழிந்து போய் பூமி சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றும் கர்த்தர் நம்மை அப்படியே பாதுகாத்து வருகிறார். மகத்துவமுள்ள தேவனே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் மிகப்பெரிய பர்வதங்களை விட உம்முடைய மகத்துவம் பெரியது. நீர் பிரகாசம் உள்ளவர், நீர் பிரகாசமான தேவன். கர்த்தாவே, உம்முடைய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய பிரகாசம் எங்களை நிரப்பட்டும். தைரிய நெஞ்சுள்ளவர்கள், தைரியமானவர்கள், வீரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் கர்த்தாவே தோற்று போனார்கள், யுத்தத்தில் தோற்றார்கள். நீதிமானுக்கு விரோதமாய் எழும்பி துன்பத்திலும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருந்த எல்லாவித சத்துருக்களும் அழிந்து போனார்கள். அவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்து போனார்கள். தைரியமானவர்கள், பலசாலிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அசந்து போனார்கள் சுவாமி. வல்லமையுள்ளவர்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள். வல்லமையுள்ள மற்ற மனிதர்களுடைய கைகளும் அவர்களுக்கு, தைரிய நெஞ்சுள்ளவர்களுக்கு உதவாமல் போயிற்று. நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின பின்பு யார் அவர்களை காப்பாற்றக்கூடும்? யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிப்பினால் ரதங்களும் குதிரைகளும் அயர்ந்து உறங்கியது, விழுந்து விட்டது. நீரே பயங்கரமானவர். உம்முடைய கோபம் மூடும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தாவே, நீர் பயங்கரமான தேவனாயிருக்கிறீர். நீர் கோபம் கொள்ளும் போது உம்முடன் நின்று உமக்கு எதிரே நிற்க யாரால் முடியும்? உம்முடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள யாரால் முடியும்? நீர் மகா பெரியவராயிருக்கிற பூமியை நியாயம் விசாரித்து துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கவும் சிறுமையானவர்களை காப்பாற்றவும் நீர் எழும்பும் போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணினீர். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு வந்தது, குரல் கேட்டது. பூமி பயந்து அமர்ந்தது. பூமியே பயந்து அமர்ந்து கொண்டது, அமைதியானது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். கர்த்தாவே, மிஞ்சின கோபத்தை நீர் அடக்குவீர். கோபத்தில் மிஞ்சி நடந்தால் கர்த்தர் அடக்கி விடுவார். மனுஷனுடைய கோபத்தினால் கர்த்தருடைய மகிமை விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியில் தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொருத்தனை செய்து கர்த்தருக்கு காணிக்கையை நாம் செலுத்துவோம். அது நல்லது, கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் எல்லோரும் பயங்கரமானவராகிய நம்முடைய கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரபுக்களின் ஆவியை கர்த்தர் அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். கர்த்தரே சர்வலோகாதிபதி, அவர் பெரியவர். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் எந்த மனிதனாய் இருந்தாலும் இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த மனிதன் காப்பாற்றப்படுவான். அந்த மனிதன் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மனிதர்களே. கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார்.
அவர் பயங்கரமான தேவனும் கூட. ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த அதிகாரத்தில் சில முறை பயங்கரமானவர் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தர் பயங்கரமானவர். அவர் பயங்கரங்களை செய்கிறவர். அதை நாம் உணர்ந்து பயந்து நடக்க வேண்டும். கர்த்தர் நம் தகப்பன்தான், அன்பானவர்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் தெய்வமும் கூட. அவர் பயங்கரமானவர். நாம் பாவம் செய்யும் பொழுதும், அக்கிரமமாய் நடக்கும் பொழுதும் அவர் தம்முடைய நீதியின்படி நமக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம் இஷ்டப்படி நாம் வாழக்கூடாது. நான் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பேன், கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டு தினந்தோறும் பாவம் செய்து, தினந்தோறும் மன்னிப்பு கேட்டு, தினந்தோறும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து வாழக்கூடாது. பாவ மன்னிப்பு என்பது மனம் திரும்பியவர்களுக்கே கிடைக்கும். எந்த பாவமா இருந்தாலும் அதை விட்டு விட்டு மனம் திரும்பும் போதே கர்த்தரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பயங்கரமானவர். கர்த்தருக்கு பயந்து மனம் திரும்புவோம். அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் மனம் திரும்பினால் மட்டுமே. அதை புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருதய கடினத்தோடு பாவம் செய்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாக நேரிடும். தயவு செய்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெளிவடைவோம். வேத வசனங்களை தியானிப்போம், ஆராய்ந்து அறிவோம். சங்கீதம் 77 அதிகாரம். நான் தேவனை நோக்கி சத்தமிட்டேன், அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். நாம் துன்ப நேரத்தில் பாடுகள், வேதனைகள், வழிகள், பிரச்சனைகள் போன்ற சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நம்மை பாதுகாக்க உடனே எழுந்தருளுவார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாம் கூப்பிடும் போது செவி கொடுத்து நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருந்தும் சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உடனே விடுதலை கிடைக்காது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காது. கர்த்தர் ஏன் நமக்கு இந்த கிருபைகளை செய்யவில்லை என்று நாம் வேதனையில் மிகவும் துக்கப்பட்டு கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட நிலை தாவீது ராஜாவுக்கும் வந்தது. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? என் ஆபத்து நேரத்தில் நான் கூப்பிட்டேனே, கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. என் ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன். ஆபத்து நாளில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது சில நேரங்களில் நம் ஆத்துமாவுக்கு விடுதலை கிடைக்காது. நம் விண்ணப்பங்கள் நிறைவேறாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதுண்டு. அந்த நிலையிலும் நான் ஆறுதல் அடையாதிருக்கிறேன். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறேன், எனக்கு எந்த பதிலும் இன்னும் கிடைக்கவில்லையே என்று நாம் ஏங்கிக் கொண்டிருப்போம். நான் கர்த்தரை நினைக்கும் போது அலறினேன். என் ஆவி தோய்ந்து போயிற்று. நாம் சோர்ந்து போய், மனமுடைந்து போய் நாம் துக்கப்பட்டு கொண்டு இருப்போம். கர்த்தரை தேடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கிடைக்க மாட்டார். நம்மால் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை, அவரிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். நான் பேச முடியாதபடி சஞ்சலப்படுகிறேன். பேசக்கூட முடியாதபடி சஞ்சலம், வேதனை நமக்கு இருக்கும். நாம் தூங்க முடியாதபடிக்கு கர்த்தர் நம் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருப்பார். தூங்க முடியாத நிலை ஏற்படும். நம் மனம் இளைப்பாறுதல் அடையாது. நாம் சோர்ந்து போயிருப்போம். மனதாலும் உடலாலும் சோர்ந்து போய் வலியிலும் வேதனைகளிலும் நோயிலும் பாடுகளின் மத்தியில் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து சம்பவங்களையும் நான் சிந்திக்கிறேன். கர்த்தாவே, என் துன்பத்தில் இருந்து நீர் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் எனக்கு செய்தீர். பூர்வ நாட்களில் என் பிதாக்களுக்கு நீர் என்னவெல்லாம் செய்தீர் என்பதை நினைத்து பார்க்கிறேன். ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில், ஈசாக்கு ஐயாவின் காலத்தில், யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் ஐயாவின் காலத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார், காப்பாற்றினார் என்று எல்லாவற்றையும், என் முன்னோர்களையும் அவர்களை நீர் காப்பாற்றிய விதத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இரவு நேரத்தில் நாம் துன்ப நேரத்தில் இருக்கும் பொழுது
நாம் கர்த்தருடைய சங்கீதத்தை அவர் நான் எழுதின பாடல்களை நம் நினைவுகளை ஆசை போடுகிறோம். கடந்த காலத்தில் நடந்த காரியங்கள் என்ன? நம்மால் தூங்க முடியவில்லை. அப்பொழுது சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆதி காலத்தில் இப்படி செய்தீரே, என் வாழ்வில் இப்படி செய்தீரே, என் பிதாக்களின் வாழ்வில் இப்படி செய்தீரே என்பதையெல்லாம் நினைத்து ஆராய்ந்து பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிக மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. நம் வாழ்நாளில் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு துன்பத்தை குறித்தும் நம்மளுடைய பாடுகளை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறு துன்பம் வந்தால் கூட அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்ன தவறு செய்தோம், எதனால் இப்படி வந்தது, நம் முன்னோர்களுக்கு ஏன் இப்படி நடந்தது என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் அடைந்த துன்பங்கள் என்னென்ன, அது ஏன் அப்படிப்பட்ட துயரங்கள் அவர்களுக்கு வந்தது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன தண்டனை வந்தது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கும், நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும், நம்முடைய வழி பரிசுத்தமாய் இருப்பதற்கும், நாம் வாழ்நாளில் நிம்மதியாக வாழ்வதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் நித்திய காலமாக விட்டு விடுவாரோ? இத்தனை காலமாக நான் வேண்டுகிறேன். வருட வருடமாக நோயினாலும் வேதனையினாலும் அடிபட்டு கிடக்கிறேன், துன்பப்பட்டு கிடக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் தயை செய்யாமல் இத்தனை வருடம் இருந்தது போல இனிமையும் விட்டு விடுவாரோ? எனக்கு இறங்க மாட்டாரோ என்று தோன்றும். நித்திய காலமாய் நம்மை தள்ளி விடுவாரோ? நம்மை மீண்டும் காப்பாற்ற மாட்டாரா? நம்மை தூக்கி நிறுத்த மாட்டாரா? நம் பலவீனங்களை எல்லாம் போக்க மாட்டாரா? என் துன்பம் என்னை விட்டு போகாதா என்று நம் மனம் அங்கலாய்க்கும். அவருடைய கிருபை முடிந்து போயிற்றோ? கர்த்தர் கிருபை முடித்து விட்டாரோ? இப்பொழுதும் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், நான் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்வேன், எல்லா பாவத்தையும் நான் செய்து கொள்வேன், கர்த்தருடைய கிருபை என்னை மன்னிக்கும், கர்த்தர் என் மேல் கிருபையாகவே இருப்பார், எனக்கு எந்த துன்பமும் வராது என்று நினைத்து கொண்டிருப்போம். அது தவறு. கர்த்தருடைய கிருபை அவர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் தான். அதன் பின்பு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் குறித்த காலத்திற்குள், அவர் நம்மேல் கிருபையாய் இருக்கிற காலத்திற்குள் நாம் மனம் திரும்பி விட வேண்டும். அதுவே நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றும். தேவன் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ என்று தோன்றியது. என் பாடுகளின் மத்தியில் எனக்கு அப்படியாக தோன்றி, கர்த்தர் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரா? அவருடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரா? இனி இவளிடத்தில் நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்று அடைத்து கொண்டு, அப்பொழுது என்னை நான் உணர்ந்து கொண்டேன். அதாவது அது நம்முடைய பலவீனம். அப்படி நினைப்பது நம்முடைய பலவீனத்தை தான் குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒருபோதும் கிருபையை அடைத்துக் கொள்வதில்லை. அவர் நம்மேல் அன்பு குறைவதும் இல்லை. அவர் வைத்திருக்கிற அன்பு குறையாது. உன்னதமானவருடைய வலது கரத்தில் அவருடைய வருஷங்கள் இருக்கிறது. அவர் காலத்திற்கு ஏற்ற காரியங்களை அதன் காலத்தில் அதன் காரியங்களை செய்து முடிப்பார். நிச்சயம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தருடைய செயல்களை நாம் நினைவு கூற வேண்டும். கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும், நம் குடும்பத்தினர் வாழ்க்கையிலும், நம்முடைய முன்னோர்களாகிய ஆதி பிதாக்களாகிய வேதாகம காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் நாம் தியானித்து பார்க்கும் பொழுது நாம் தெளிவடைவோம். கர்த்தருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூற வேண்டும். அதற்குதான் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிகால சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுத்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாய் வாசிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை நாம் அப்படி வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது மிகவும் நற்பயனை நமக்கு கொடுக்கும். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து இப்பொழுதும் உம்முடைய செயல்கள், உம்முடைய கிரியைகளாகிய செயல்களை நான் தியானித்துக் கொண்டிருப்பேன், நினைத்து கொண்டிருப்பேன், நினைத்து பார்ப்பேன். அதனால் எனக்கு பல ஞானமான காரியங்களை புரிந்து கொள்வேன். உம்முடைய செயல்களை யோசித்து பார்ப்பேன். ஏன் இந்த நியாய தீர்ப்பை கொடுத்தீர்? ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்தீர்? ஏன் வேதாகம காலத்தில் இந்த காரியங்கள் நடந்தது
என்று நான் யோசித்து தியானித்துக் கொண்டே இருப்பேன். தேவனே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. உம்மை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. கர்த்தாவே, உம்முடைய அதிசயங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எழும்பி நின்று எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் போது, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த பூமியிலும் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும் போது, சகல ஜனங்களும் உம்மை புரிந்து கொள்வார்கள், உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் யாக்கோபு, யோசேப்பு என்ற நம்முடைய முன்னோர்களின் ஜனங்களாகிய இஸ்ரவேலரை மீட்டு கொண்டார். அவர்களை பல பாடுகளின் மத்தியில் அவர்கள் இருந்தாலும், அடிமைத்தனத்தில் அவர்கள் விழுந்திருந்தாலும், அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு பாதுகாத்து வழி நடத்தினார். கர்த்தாவே, ஜனங்கள் உம்மை கண்டது, ஜன கூட்டம் உம்மை கண்டது. அவைகள் கடலின் ஆழங்களும் தத்தளித்து நின்றது. உம்மை கண்டு வனாந்திர பயணத்தில், இஸ்ரவேலருடைய வனாந்திர பயணத்தில் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த ஜலத்தை குவித்து ஜனங்களை கால் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தார். மேகங்களும் மழையை பொழிந்தது. உம்முடைய கட்டளையினால் மேகங்கள் மழை பொழிந்தது. ஆகாய மண்டலங்களும் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. இந்த பூமியை மின்னல்கள் பூமியை பிரகாசமடைய செய்தது. பயங்கரமான மின்னல்கள் தோன்றியது. பூமி குலுங்கியது. பூகம்பம் வந்தது. சுழல் காற்று வந்தது. இவையெல்லாம் பூமியை அசைத்தது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தரே செய்கிறார் என்பது இந்த வேத பகுதியில் நமக்கு தெரிகிறது. சுழல் காற்று வருவதும், பூகம்பம் வருவதும், மழை பெய்வதும் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் செய்கிற காரியங்களே. உம்முடைய வழி கடல்களில் இருக்கிறது. உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உமது வழிகள் தண்ணீர்கள் மேலும் கடலின் மேலும் இருந்தது. உம்முடைய காலடிகளே தெரியவில்லை ஆண்டவரே. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நீர் வழிநடத்தி சென்றீர். எவ்வளவாய் நீர் கிருபை கூர்ந்தீர். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் நடத்துவிக்கப்பட்ட வழிமுறைகளை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் தம்முடைய மிகுந்த வல்லமையினால் அழைத்து வந்தார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். அவர்கள் கூப்பிட்ட பொழுது, அவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து, அவர்கள் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை காப்பாற்றி மீட்டுக் கொண்டார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லமை உடையவர். அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் புரிந்து கொள்வோம். அவர் எந்த அளவுக்கு நல்லவரோ, அன்புள்ளவரோ, அதே போல வல்லமை உடையவர். நம்மை எந்த துன்பத்திலிருந்தும் காக்கும் வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவரால் எல்லாம் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை விசுவாசித்து நன்மைகளை கேட்டு பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் மனதின் இருள். சங்கீதம் 78 அதிகாரம். கர்த்தருடைய உபதேசங்களுக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அவைகளை நம்முடைய பிதாக்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள், வேத கால பரிசுத்தவான்கள். பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களான இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன என்பதை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இது மோசேயாவின் மூலமாக இஸ்ரவேலர்களின் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்ததியான நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை நாம் மறைத்து வைக்க கூடாது. வேத வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களையும் சாட்சிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் நமக்கு செய்த செயல்களையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதித்து வழிநடத்த வேண்டும். கர்த்தர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினார். கர்த்தர் யாக்கோபிலே சாட்சிகளை ஏற்படுத்தினார். இஸ்ரவேலிலே வசனத்தை தந்தார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். அதாவது யாக்கோபு என்றும் இஸ்ரவேல் என்றும் சொல்லப்படுகிற இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வழியில்தான் நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையின் வரலாறு, அதாவது கர்த்தரை பற்றின எல்லா செய்திகளும் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளையெல்லாம் அறிவியுங்கள் என்று கர்த்தர் வனாந்திர பயணத்திலேயே இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதை கேட்டு நீங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையினர், முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் எல்லோரும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே தலைமுறையாக வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இனி பிறக்கும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து இவைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பெரியவர்களான பின்பு தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். தேவன் மேல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவருடைய செயல்களை மறக்காமல் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதுவாயிருக்கும். தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறவாமல் கை கொண்டு நடக்கும்படிக்கும் இப்படியாக தலைமுறையாக கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டது. வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்துக் கொண்டு வரிசையாக தலைமுறையாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை தியானித்து தங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, அவர்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியாக அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் பெரும்பாலும் காலேபும் யோசுவாவும் இருவரும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டும் அவர்கள் பாவம் செய்தார்கள். முரட்டாட்டமும் கலகமும் உள்ள பிள்ளைகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு சந்ததியாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை போதிக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளை பெற்றார்கள். வில் வீரர்களாய் இருந்த எப்ராயிம் புத்திரர் அவர்கள் மிகுந்த யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தும் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கேளாமலும் அதற்கு கை கொண்டு நடக்காமலும் கீழ்ப்படியாமலும், அப்படி நடக்க சம்மதிக்காமல் இருந்தார்கள். கீழ்ப்படிய மனதில்லாதிருந்தார்கள். அவர் செய்த செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த மகத்துவங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து காண்பித்தார். எப்ராயிம் தேசத்தாருக்கு கடலை பிளந்து குவியலாய் நிற்க பண்ணி அதன் வழியே கால் நனையாமல் அவர்களை நடக்க செய்தார். இப்படியாக இஸ்ரவேலரை அவர் பாதுகாத்து அதிசயங்களை செய்து காட்டினார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்தார். பகலிலே மேகத்தினால் அவர்கள் வெயில் படாமலும் பாதுகாக்கப்பட்டார்கள். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து அவர்களை குளிரில்லாமல் இருளில்லாமல் பாதுகாத்தார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். நதி புறப்பட்டு வரும்படி கண்மலைகளையே பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் பல அற்புதங்களை பார்த்தார்கள். இப்படியாக வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து
அதின் மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து காப்பாற்றினார். கர்த்தர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார்! அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை இவ்வளவாய் கிருபை செய்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார். இத்தனையையும் பார்த்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். கண்மலையில் இருந்து நீரோட்டம் புறப்படும்படி, கண்மலையிலிருந்து தண்ணீர், அதாவது மிகப்பெரிய மலைகளிலிருந்து தண்ணீரை வரவழைத்து அந்த தண்ணீர் நதி போல ஓடி வரும்படி செய்தார். இதையெல்லாம் பார்த்தும் இதையெல்லாம் அனுபவித்திருந்தும் அவர்கள் மீண்டுமாக இதன் பின்பும் இவைகளையெல்லாம் பார்த்த பின்பும் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள், பாவம் செய்தார்கள். தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி, அதாவது மாமிச உணவு வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். வானத்து மன்னாவை தூதர்களின் அப்பத்தை கொடுத்த போதும் அவர்கள் திருப்தி அடையாமல் போதுமென்று நினைக்காமல் அவர்கள் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு மாமிச உணவு வேண்டும் என்று கேட்டு இச்சைகளினால் அழுதார்கள், அவர்கள் புலம்பினார்கள். இப்படி அவர்கள் செய்து கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் இது தருவாரா அது தருவாரா என்று கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசி வனாந்திர பயணத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இந்த வனாந்திரத்திலே கர்த்தரால் போஜன பந்தியை ஏற்படுத்த கூடுமா என்று கர்த்தரை சோதித்து பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அந்த காலத்திலேயே கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்தாரே, அதுபோல அப்பத்தையும் கொடுக்க முடியுமா, மாம்சத்தையும் கொடுக்க முடியுமா, அதையும் செய்ய முடியுமா என்று கர்த்தரையே சோதித்து பார்த்தார்கள். இப்படி அவர்கள் செய்ததினால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் உண்டார். அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்களுடைய இஸ்ரவேலருடைய மிகப்பெரிய வேலையே கர்த்தருக்கு கோபம் ஊட்டுவதாய் இருந்தது. எவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்தாலும் தங்களை தாழ்த்தி கொண்டு தங்கள் தேவைகளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக கேட்காமல் இதை செய்வாரா அதை செய்வாரா என்று சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்காமலும் கர்த்தரை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பின் மேல் நம்பாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் இத்தனை காலம் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவர் என்ற நம்பிக்கை இல்லாமலும் கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் மீறுதல் செய்ததினால் கர்த்தருடைய கோபம் உண்டது. யாக்கோபுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. நியாய தீர்ப்பினால் அநேகர் செத்தார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் தங்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தரை சோதித்து பார்த்து அங்கு புறப்பட்ட அந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி மடிந்து போனார்கள். இப்படி 40 வருடங்களில் பெரும்பாலானோர் மரித்து போனார்கள். இப்படி அவர்களுடைய பிள்ளைகளாகிய அடுத்த சந்ததியார்தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். காலேப் ஐயாவும் யோசுவா ஐயா இருவர் மட்டும்தான் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டதில் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய சந்ததியார்கள். மற்றவர்கள் எல்லாம் இஸ்ரவேலருடைய சந்ததியாரே. அங்கு புறப்பட்ட மற்ற ஜனங்கள் வழியில் 40 வருடத்தில் இறந்து போனார்கள். கர்த்தரை சோதித்து பார்த்தே இப்படி மடிந்து போனார்கள். நாமும் அவிவிசுவாசமாய் இல்லாமல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நமக்கு எது வேண்டும் என்றாலும் நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதை செய்யும் என்று தாழ்மையோடு நாம் ஜெபித்து கேட்டு பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்து அனுபவித்து மகிழ்ந்திருப்போம். அதை விட்டு கர்த்தரை சோதித்து பார்த்து அவருக்கு கோபம் ஊட்டி அதனால் நாமும் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் கிருபை உள்ளவர், அவருடைய அன்பு மேலானது. அவர் அன்பை சொல்லுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆயுள் போதாது, அவன் வாயின் பெலனும் போதாது, அவனுடைய நாசியின் சுவாச காற்றும் போதாது. கர்த்தருடைய அன்பு அவ்வளவு மேன்மையானது, மேலானது. அவர் அன்பை சொல்லி புரியாது, அனுபவித்தால் புரிந்து கொள்ளலாம். அவர் மிகவும் நல்லவர். வேத வசனத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினால் போதும், கர்த்தரின் அன்பும் நமக்கு புரியும். நம் வாழ்வின் எவ்வளவு பெரிய பிரகாசம் ஏற்படும் என்பதை நம் மனதின் இருள் அகற்றப்பட்டு நம் இருதயத்தில் ஒளி வந்து வாசம் செய்யும். வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க, நாம் ஜெபிக்க ஜெபிக்க
நம்முடைய இருதயத்தில் ஒளி பெருகும். அந்த ஒளி நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த வெளிச்சத்தின் வழியில் நம் வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது அது மிகவும் சந்தோஷமானதா இருக்கும். கர்த்தரே மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நம் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அது மிகுந்த பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். ஒளிமயமான காலத்தில் ஒளிமயமான வாழ்வை நம்மால் வாழ முடியும். உண்மையான ஒளிமயமான வாழ்வு என்பது கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சந்தோஷமான ஒரு காரியம், சுகமான அனுபவம். அது வலியோ அது வேதனையோ தருவதல்ல. பார்ப்பதற்கு பாடாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது சுகமான அனுபவம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சுகமானது, இன்பமானது, சுலபமானது. மீறி நடப்பதுதான் கடினமானது. அதனால் வரும் நியாயத்தீர்ப்பை சுமப்பதும் கடினமானது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் நடப்போம். வேத வசனங்களை எடுத்து படித்து கற்று அதன்படி கை கொண்டு நடப்போம். அப்பொழுது நம் வாழ்வு ஒளிமயமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக இஸ்ரவேலர்கள் வனாந்தர பயணத்தில் வரும்பொழுது தண்ணீர் தாகத்துடன் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களுக்கு மோசே ஐயா மூலமாக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்கள் தாகம் இல்லாமல் குடிக்கவும் அவர்களுடைய மிருகங்கள் குடிக்கவும் அவர்களுக்கு போதுமான அளவு நிறைவான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்திருப்பதை விட்டு அவர்கள் எங்களுக்கு போஜனத்தையும் கர்த்தர் கொடுப்பாரோ, இந்த வனாந்தரத்தில் மாம்சத்தை எங்களுக்கு கொடுப்பாரோ என்று கேட்டார்கள். அவர்கள் பசியாய் இருக்கிறது, எங்களுக்கு ஆகாரம் வேண்டும், கர்த்தாவே எங்களுக்கு கொடும், உம்மை நம்பி வந்திருக்கிறோமே என்று கேட்டிருந்தால் அது நீதியின் வார்த்தையாய் இருந்திருக்கும், நியாயமாய் இருந்திருக்கும். அதை விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, தண்ணீரை கொடுக்க முடிந்ததே, அப்படியானால் ஆகாரம் கொடுப்பாரா என்று கேட்டார்கள். அது மட்டுமல்ல, இறைச்சியும் வேண்டும் என்று கேட்டார்கள். பசிக்கு ஆகாரம் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை, இறைச்சியும் எங்களுக்கு வேண்டும் என்று அதையும் கர்த்தரால் கொடுக்க முடியுமா, ஆகாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். இப்படி கர்த்தரை சோதிப்பதே வேலையாக இருந்தது. இன்றும் கூட நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை நாம் குற்றப்படுத்துவதல்ல, இது நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்வது போன்ற செயலாகும். நாம் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை மிகவும் சிறியதாக எண்ணி விடுகிறோம். விசுவாச குறைவினால் பல காரியங்களை பல பேச்சுகளை பேசி விடுகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மேல் அக்கறை கொண்டு மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாய் படைத்து பின்பு நம்மை படைத்தார். அப்படிப்பட்ட நம் தேவனை நாம் சந்தேகப்படக்கூடாது. அவை விசுவாசமாய் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் வேண்டும். சகலமும் அவருக்கு சொந்தமானது. அப்படி இருக்க அவரால் நமக்கு எதை கொடுக்க முடியாது? எல்லாவற்றையும் கொடுக்கலாம். எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. மனிதர்கள் 6 அடி உயரமுள்ள ஒரு சிறிய உருவம். இந்த அண்ட சராசரம் மிகவும் பெரியது. அத்தனைக்கும் சொந்தக்காரர் அவர். நாம் சிறியவர்கள். நம்மை நாம் உணர்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மனமேட்டுமையோடு இருந்து பார்ப்பதினால், மற்ற காரியங்களை பார்ப்பதினால் தான் கர்த்தருடைய அருமையும் அவருடைய வல்லமையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று கவனிக்க வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஆகாரம் தர முடியுமா, மாம்சம் தர முடியுமா என்று சோதித்தார்கள், கேள்வி கேட்டார்கள். கர்த்தர் கோபம் கொண்டு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். தினமும் 40 வருடங்கள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் அதிகாலையில் மன்னாவும் மாலையில் மாமிசமும் அவர்களுக்கு கிடைத்தது. வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை, வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிடும் அப்பத்தை மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது எப்படிப்பட்ட மேன்மையான காரியம்! அதை சாப்பிட்டும் அவர்கள் திருப்தி அடையாமல் மாமிசம் வேண்டும் என்று கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் கீழ்காற்றை வரவழைத்து காடைகளை கொண்டு வந்து மிக அதிகமாக குவியல் குவியலாக பாளையமெங்கும் குவித்து வைத்தார். அப்பொழுது அந்த காடைகளை எடுத்து சமைத்து சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் மிக அதிகமாகவே சாப்பிட்டு முடித்தார்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்தார். இப்படி அவர் கோபத்தில் கூட அதை செய்து காட்டினார். இதையெல்லாம் பார்த்தும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் முழுமையாய் விசுவாசிக்காததினால்தான் அவர்களை அவர் வழியில் அழித்து போட்டார். 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அத்தனை முறையும் அவர் செய்து காட்டினார். ஆனாலும் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், எகிப்தில் அவர்கள் கண்டு வாழ்ந்த வாழ்க்கை. எகிப்தில் அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களோடு அந்நியர்களோடு தங்கியிருந்து அவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக பழகி அந்த பழக்க வழக்கங்களினால் அவர்கள் அதை விட்டு கர்த்தரை நேசிக்க மறந்தார்கள். நம்முடைய தகப்பனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்களுக்கு கர்த்தர் மாம்சத்தை கொடுக்கும் பொழுது அது தூள் அத்தனையாய் இருந்தது. கடற்கரை மணலை போல குவியல் குவியலாக பறவைகளை கொடுத்தார். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அள்ளி கொடுத்தார், வாரி இறைத்தார் ஆண்டவர். பாளையத்தின் நடுவிலும் பாளையத்தை அவர்கள் வீடுகளை சுற்றிலும் இப்படி பறவைகள் வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். அதையெல்லாம் அவர்கள் எடுத்து புசித்து சமைத்து சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்களால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் நம் வாழ்க்கையில் பலவிதமான இச்சைகளை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி இச்சைகள் இருந்தால் அந்த இச்சைகள் எல்லாம் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். ஆனால் அதன் பின்பு நமக்கு கிடைக்கிற தண்டனை நியாயத்திற்கோ மகா பெரியதா இருக்கும். அதையும் கவனித்துக் கொள்வோம். நம் இருதயத்தில் ஏதாவது இச்சை இருந்தால் அதை உடனே எடுத்து போடுவது நமக்கு நல்லது. மனம் திரும்புவது நல்லது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவாய் இருந்தாலும் ஏவாளம்மாவை போல பழத்தின் மேல் சாப்பிடும் பொருள்கள் மேல் ஆசை இருந்தால் அதை எடுத்து போட்டு விடுவோம். ஏதாவது ஒரு உணவின் மேலோ அல்லது எல்லா உணவு சாப்பிடுவதே ஒரு பழக்கமாக அதன் மேல் அதிக மோகம் உள்ளவர்களாக இருந்தால் அதை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். கண்களில் பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, சினிமா பார்ப்பது, மெகா சீரியல் பார்ப்பது, டிவி பார்ப்பது போன்ற காரியங்களில் நாம் மூழ்கி கிடப்பவர்களாய் இருந்தால் அந்த கண்களின் இச்சையை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். மாம்சத்தின் இச்சை, உணவு சாப்பிடுவதும் மாம்சத்தின் இச்சையே. அதுபோல எந்தவித மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், எந்த பாவமாய் இருந்தாலும் அவைகளை எடுத்து விட்டு இச்சையை நம்மை விட்டு அகற்றி விட்டு பரிசுத்தமாய் வாழ்வது நமக்கு நல்லது. நாம் அதிகமாய் இச்சித்தால் கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ளும்படி அனுமதி கொடுத்து விடுவார். ஆனால் அதன் விளைவோ மகா பயங்கரமாய் இருக்கும். நாம் அந்த இச்சையை அனுபவித்த பின்பு நமக்கு வரும் நியாய தீர்ப்புகள் பயங்கரமாய் இருக்கும். அந்த தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கும்படியாகவே இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இச்சையை தூண்டுகிற காரியங்கள் நமக்கு துன்பத்தை வரவிப்பவை. அந்த துன்பத்தை நாம் அனுமதிக்க கூடாது, நாம் நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் மீறி இச்சித்தால் அந்த பாவம் நமக்குள் வந்து நம்மை பாவியாக்கி அதற்குரிய நியாய தீர்ப்பையும் நமக்கு வரும்படி செய்துவிட்டு அந்த இச்சை போய்விடும், பொல்லாத ஆவிகள் போய்விடும். பின்பு நாம் தான் அந்த பாவத்தின் பலனை நியாய தீர்ப்பை சுமந்து திரிய வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்கள் வாயில் அந்த மாமிச உணவு இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. தேவ கோபம் அவர்கள் மேல் இறங்கியதினால் அவர்களில் கொழுத்தவர்கள், மிக பெரியவர்கள், விசேஷமானவர்கள், நாம் விஐபி என்று சொல்கிறோமே, அதை போன்ற உயர்ந்த மனிதர்கள், பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். அந்த உணவை சாப்பிடும் பொழுதே, அந்த உணவு வாயில் இருக்கும் போதே அழிந்து போனார்கள். ஏதாவது ஒரு இப்பொழுது வருகிற தொற்று நோய், கொள்ளை நோய் போல வந்து அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். கொள்ளை நோய்கள் எல்லாம் பொல்லாத ஆவிகளால் வருகிறது.
மனிதன் பாவம் செய்யும் போது கர்த்தரே அந்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு அனுப்பி விடுகிறார். நாம் செய்யும் பாவத்தின் விளைவு பொல்லாத ஆவிகளை வரவேற்பதற்கு சமமாகும். அதற்கு கதவு திறந்து கொடுப்பதற்கு சமம். பாவம் என்பது மனிதன் பாவம் செய்வதும் இச்சிப்பதும் வாசலை திறந்து வைப்பது போல பொல்லாத ஆவிகளுக்கு. அவைகள் வந்து நம்மை ஆண்டு கொள்ள தொடங்கும். இத்தனை காரியங்கள் நடந்திருந்தும் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. பின்னுமாய் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாய் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கவில்லை. கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் இவைகளை நம்பவில்லை. அவர்கள் பின்னும் பாவம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்த பின்பும் கூட பாவம் செய்தார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் செய்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து அவருக்கு விரோதமாய் நினைவுகளை நினைத்து இப்படியாக கர்த்தரை கோபமூட்டி கொண்டே இருந்தார்கள். இப்படி இருந்ததினால் கர்த்தர் அவர்கள் நாட்களை விருதாவாக, அதாவது அவர்கள் வாழ்நாள் வீணாக கழிந்தது. எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது. நம்முடைய நேரம் வீணாக கழிகிறது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உழைப்பினாலும் நம்முடைய முயற்சிகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் நம் வாழ்க்கை வீணாகிறது என்று தோன்றுமேயானால் தயவு செய்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்நாள் வீணாகிறது என்றால், நாம் பிரயோஜனமற்ற உழைப்பை உழைக்கிறோம் என்றால், அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் அது கர்த்தருடைய கோபமே. நாம் கர்த்தரை கோபமூட்டியதினால் நடக்கும் விளைவுகளே. அதற்கு இந்த வேத பகுதி ஆதாரமாய் இருக்கிறது. அவர்கள் வருஷங்களை பயங்கரத்தினால் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்நாள் வீணானது, அவர்கள் உழைப்பு வீணானது, அவர்களுடைய வாழ்க்கை பயங்கரங்களால் நிரம்பியிருந்தது. அவர்கள் பயந்தும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் தங்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் விளைவு. அப்படியானால் நாம் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறோம். நம் இருதயத்தில் இன்னும் அது இருக்கிறது. நாம் மனம் திரும்பவில்லை என்று பொருள். கர்த்தர் அப்படி அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மேல் கோபம் கொண்டு நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த ஜனங்களை, அதிகமான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அப்படி ஜனங்கள் கொல்லப்படும் போது மற்றவர்கள் மனம் திரும்பியது போல அவர்கள் அதிகாலையில் வந்து தேடி கர்த்தரை தேடத் தொடங்கினார்கள். ஆனாலும் உண்மையாய் அவர்கள் அப்படி செயல்படவில்லை. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் எங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தரை நினைத்து பார்த்தார்கள். ஆனால் உண்மையாய் அவர்கள் வாயில் மாறுபாடு இருந்தது. அவர்கள் அப்படி பேசினார்கள். ஆனால் உள்ளத்திலோ அப்படிப்பட்ட தெளிவு அவர்களுக்குள் இல்லை. அவரிடத்தில் இச்சகம் பேசி கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள். கர்த்தரிடத்திலே வந்தே பொய் சொன்னார்கள். இப்படி அவர்கள் செய்ததை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் பூரணமாய் மனம் திரும்பி பரிசுத்தம் அடையவில்லை. கர்த்தரிடத்தில் அவர்கள் செய்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. உடன்படிக்கையை உண்மையாய் கை கொண்டு நேர்மையாய் அவர்கள் வாழவில்லை. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அநியாயமாய் அக்கிரமமாய் அழிவை தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த வேத பகுதிகளை தியானிக்கிற நாமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தரை சோதித்து பார்க்கிறோமா? கர்த்தர் மேல் அவிவிசுவாசமா இருக்கிறோமா? கர்த்தர் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் அவிவிசுவாசமா இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு நன்மையான காரியங்களை இந்நாள் வரை செய்திருக்கிறார். அதுபோல என்னாலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றும் நம்மை காக்க வல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.